கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை சபையோடு கூட சபை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். இந்த காலை வேளையிலும் நாம் தியானிப்பதற்கான கொடுக்கப்பட்ட தலைப்பு, நவீன உலகில் வீட்டை பாதுகாத்தல் அல்லது நவீன உலகத்தில் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தல். இந்த மாதம் முழுவதுமாக நாம் நம்முடைய வீடுகளை அல்லது குடும்பங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்ற ஒரு தலைப்பில் தான் தேவ செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். த ஃபவுண்டேஷன் ஃபார் எ காட்லி ஹோம். இந்த மாதத்திற்கான கருப்பொருள்னு பார்க்கும்போது த ஃபவுண்டேஷன் ஆஃப் எ காட்லி ஹோம். ஒரு தேவனுக்கு பிரியமான குடும்பத்தினுடைய அடித்தளம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதை மையமாக வைத்து தான் நம்ம பல தேவ செய்திகள் நம்ம கேட்டு வந்திருக்கோம் இந்த மாதம் முழுவதுமாக. ஆக இன்றைய நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக எவ்வாறு நாம் ஒரு தேவ பிள்ளைகளாய் இந்த நவீன உலகத்தில் வாழ்கின்ற நாம் நம்முடைய வீடுகளை அல்லது குடும்பங்களை உலகத்திலிருந்து பாதுகாத்து கொள்வது என்ற ஒரு தலைப்பை தான் நாம் வாசித்த அந்த பகுதி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 - 17 வசனங்களில் நாம் தியானிக்க உள்ளோம். இந்த தலைப்பினை நாம் பார்க்கும்பொழுது பல வேளைகளில் நமக்கு, குறிப்பாக நாம் சிங்கப்பூரில் வாழ்கின்றபடியால், சிங்கப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அதாவது சிங்கப்பூர் என்ன பார்க்கணும்னா, நம்ம உலகத்திலேயே பாதுகாப்பான நாடுகளில் ஒரு நாடாக சிங்கப்பூர் திகழ்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில் நவீனமயமாக்கப்பட்ட உலகத்திலும் பல லேட்டஸ்ட் டெக்னாலஜி எங்கே தான் இருக்குன்னு பார்க்கும்போது அது சிங்கப்பூரில் காணப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே நமக்குள்ளாக ஒரு கேள்வி வரலாம், நாங்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்பான நாட்டில் தானே வாழ்கிறோம், எல்லாருமே நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கோம். வீட்டில் பார்த்தா நமக்கு பாம் ஷெல்டர் இருக்குது, ஆஃபீஸஸில் பார்த்தா சிடி ஷெல்டர் இருக்குது, சிவில் டிஃபென்ஸ் ஷெல்டர். அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கீழே பேஸ்மெண்ட் 6 இல்லை பேஸ்மெண்ட் 8 பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு ஷெல்டர் இருக்குது. ஏன்னா அந்த லைனில் இருந்ததால் தெரியுது. ஆக அங்கே பார்க்கும்பொழுது அந்த ஷெல்டர் யாருக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எல்லா மக்களுக்கும் இல்லை, யாரெல்லாம் அந்த உயர் பதவியில், குறிப்பாக நான் இருந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏஸ்டார் இருந்தது. ஏஸ்டார் வந்து சிங்கப்பூரோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரிசர்ச் இண்டஸ்ட்ரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு, அதில் இருக்கிற தலையாய மிக முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் என்னது முதலிடம் அங்கே. ஈவன் நாங்கள் ஒர்க் பண்ணாலும் எங்களுக்குலாம் அங்கே இடம் கிடையாது. ஸோ அங்கே பார்க்கும்பொழுது நம்ம பல வேளைகளில் பாதுகாப்பான நாடுகளில் வாழ்கிறோம், என்னுடைய குடும்பம் பாதுகாப்பாக அல்லது என்னுடைய வீடு பாதுகாப்பான சூழல் தான் இருக்கிறது என்று நான் நினைத்த போதிலும் கூட அது உண்மையான கூற்றா இந்த உலகத்தை பொறுத்தவரை என்று பார்க்கும்பொழுது அதை தான் இங்கே 1 யோவான், அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது, சுவிசேஷ நிருபத்தில் பார்க்கும்பொழுது அவர் அந்த தேவ பிள்ளைகளுக்கு எழுதுகிற காரியம்தான் அந்த 1 யோவான். அந்த நிருபம் முழுவதுமாகவே அது யாருக்கு எழுதப்பட்டது என்று பார்க்கும்பொழுது அது சபை விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை கூட எனக்காக வாசியுங்கள். அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மட்டும் எனக்காக வாசியுங்கள். 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இவையெல்லாம் உலகத்தில் உள்ளது, அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய தேவ செய்தியில் நம்ம 2 காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பார்க்கும்பொழுது, தேவ பிள்ளைகளாக நாம் நம்முடைய வீடுகளை இந்த நவீன உலகத்தில் பாதுகாக்க வேண்டுமென்றால் we do not love the world. நாம் உலகத்தை அன்பு செய்யாதவர்களாக அல்லது நேசிக்காத பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். do not love the world ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆக இந்த கட்டளை பார்க்கும்பொழுது நமக்கு பல வேளைகளில் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. வேதம் முழுவதுமாக நமக்கு என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது நம் உலகத்தில் உள்ளவர்களும் என்ன பண்ணோம், அன்பு கூற வேண்டும் என்ற ஒரு காரியங்களை நாம் பல இடங்களில் நாம் படிக்கிறோம். இதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் நாம் வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர்
அன்பாய் இருக்க கடவும். போதும் சிஸ்டர். இங்கே பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே ஒருவரோடொருவர் அன்பாய் இருக்க கடவும். 11ஆம் வசனம் வாசிங்க. அதிலேயே பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஆக இந்த அன்பு கூற கடவும் என்பது ஒரு கட்டளையாக நாம் ஒருவர் மற்றவரிடத்தில் என்ன பண்ணோம், அன்பு கூறணும் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. 16ஆம் வசனத்தையும் வாசிப்போம் நாம் தொடர்ந்து. விசுவாசித்திருக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். ஆக இந்த வசனங்கள் என்ன கூறுவது என்று பார்க்கும்பொழுது, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் உலகத்தில் உள்ள பிள்ளைகளோடு நிச்சயமாக அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதை கட்டளையாக கூறுகிறது. அதே வேளையில் தேவன் எவையெல்லாம் அன்பு செய்தாரோ பல வேளைகளில் தேவன் பல காரியங்களை வெறுக்கவும் செய்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. தேவன் அன்பு செய்தும் இருக்கிறார், அதே வேளையில் என்ன பண்ணியிருக்காரு, தேவன் பல்வேறு விதமான காரியங்களை வெறுத்திருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 97 10ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்கள். சங்கீதம் 97 10. தீமையை வெறுத்து போதும் சார். இங்கே பார்க்கும்பொழுது கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். 119 104 பார்க்கும்பொழுது பொய் வழிகளை வெறுக்கிறேன் என்று வேதம் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதே 119 113ஆம் வசனம் வாசித்தோம் என்றால் வீண் சிந்தனைகளை நீங்கள் வெறுத்து விடுங்கள் என்று சங்கீதக்காரன் கூறுவதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:16 எனக்காக வாசிங்கள். இதில் பார்க்கும்பொழுது சாலமோன் எழுதுகிறார், பல காரியங்களை என்ன பண்ணுறார், தேவன் வெறுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 7 காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:16 வாசிங்க எனக்காக. வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். படிங்க சார் அப்படியே தொடர்ந்து. இருதயம், ஆக இங்கே பார்க்கும்பொழுது இங்கே 6 காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய உடல் சம்மந்தமான காரியங்கள். மேட்டிமையான கண், நாவு, கை, இருதயம், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதனங்களை உண்டு பண்ணுதல். ஆக இவை எல்லாம் எவற்றை பிரதிபலிக்கிறது என்று பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தை கூறுவது என்னவென்றால், தேவன் இத்தகைய காரியங்களை வெறுக்கிற, நம்மை வெறுக்க சொல்கிற தேவனாக காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனை அன்பு கூறுகிறோம், ஒருவரை ஒரு அன்பு கூறுகிறோம் என்று கூறுகிற நாம் தேவன் அன்பு செய்த காரியங்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அதே வேளையில் தேவன் வெறுத்த காரியங்களை, வெறுக்க சொல்கிற காரியங்களை நாம் வெறுக்கின்ற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நம்ம தேவன் அன்பு செய்கிற காரியங்களை அன்பு செய்து தேவன் வெறுக்கிற காரியங்களையும் நாம் அன்பு செய்கிற பிள்ளைகளாக காணப்பட்டால் அதுதான் 1 யோவான் 2:15 சொல்லுது, நம்மிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. தேவனுடைய காரியங்களை நேசிக்க வேண்டும், தேவன் எதை வெறுத்தாரோ அதை நாம் வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனிடத்தில் உண்மையான அன்புள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 4லிருந்து 6 வசனங்கள் வாசிங்க. அதே வசனம் 1 யோவான் 4:4 6. பிள்ளைகளே, இங்கே பார்க்கும்போது போதும் 4ஆம் வசனம் பார்க்கும்பொழுது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 5 பார்க்கும்பொழுது அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், நாம் யாருக்கு, தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இதை நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். ஆக இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், உலகத்தின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தெளிவான ஒரு வித்தியாசத்தை தேவன் இங்கு காண்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று நம்ம பார்க்கும்பொழுது அது என்ன கூறுகிறது என்று பார்க்கும்போது, உலகம் என்ற அந்த பதத்திற்கு பல்வேறு விதமான பொருள், அதாவது மீனிங் இருக்குது. உலகம்னா காஸ்மாஸ் நம்ம பார்க்குறோம், காஸ்மாலஜி, அதாவது தமிழில் பார்க்கும்பொழுது அண்டம் அல்லது அண்டவியல் என்று நம்ம பார்க்குறோம். அது என்ன பார்க்கும்போது உலகத்தை குறித்ததான காரியங்கள். அந்த ஃபிசிக்கல் வேர்ல்ட், தேவன் படைத்ததான அந்த உலகத்தை நாம் நேசிக்கக்கூடாது என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே நாம்
அந்த உலகத்தை நாம் நேசிக்க வேண்டும். வேத மதம் கூறி அப்போஸ்தலர் 17:24 வாசிங்க. ஒரே ஒரு வசனம் எனக்காக வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17:24. அவர் வாசம் பண்ணுகிறது. இங்கே என்ன பார்க்கணும், 24ல் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை, தேவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை நாம் நேசிக்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக நாம் நேசிக்க வேண்டும். ஏன்னா அது தேவன் படைத்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இங்கே தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பல சயின்ஸ் அறிவியல் நுட்பமாக பார்க்கும்பொழுது இது தேவனால் உண்டாக்கப்படவில்லை. அவங்க பல தியரி சொல்கிறாங்க, எவல்யூஷன் தியரி. தேவன் அதை உண்டாக்கவில்லை. இது ஏதோ ஒரு நாட்களில், அதாவது எவல்யூஷன் தியரியோட ஈக்குவேஷன் நம்ம பார்க்கும்பொழுது அது ஒரு காலகட்டத்தில் அதுவாகவே தானாகவே உண்டானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நாம் வேதத்தின் பிரகாரமாய் பார்க்கும்பொழுது இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு உலகமாய் காணப்படுகிறது. ஆக நாம் அதை நேசிக்க வேண்டுமா என்று பார்க்கும்போது நிச்சயமாகவே நாம் நேசிக்க வேண்டும். ஆக உலகத்தை நாம் நேசிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மனிதர்களையும் நாம் நேசிக்க வேண்டுமா என்று பார்க்கும்போது நிச்சயமாகவே நாம் நேசிக்க வேண்டும். ஏன்னா தேவன் வந்து இந்த உலகத்தின் மீது அன்பு வைத்ததால் தான் அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய மீட்பிற்காக அவர் தன்னுடைய உயிரையை விலையேற பெற்றதாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. இதே அதிகாரம். அங்கே இங்கே பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி, அதாவது நம்முடைய உலக மக்களாகிய நம்முடைய பாவங்களை அவர் மீட்க வந்திருக்கிறார். ஆக அப்படின்னு என்ன அர்த்தம் பார்க்கும்போது தேவன் உண்மையாகவே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நேசித்திருக்கிறார். ஆகவே நாமும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று பார்க்கும்பொழுது நம்முடைய ஐடியா எப்படி போகக்கூடாதுன்னா, ஓகே 1 யோவான் 2:15 சொல்லிடுச்சு, இனிமேல் நான் வரேன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கண்ணை மூடுவேன், ஆராதனைக்கு வருவேன், திரும்பி போவேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அப்படி கிடையாது. இல்லை மற்ற மக்களோடு நான் பழக மாட்டேன், நான் பாட்டில் போவேன், தனி ரூமில் எப்பயுமே பைபிளை படிப்பேன், திரும்பி வருவேன், போயிடுவேன். அதனால் யாருக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கான்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயனும் அதில் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய வசனம் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று பார்க்கும்பொழுது தேவன் படைத்த இந்த அழகான உலகத்தை நாம் நேசிக்க வேண்டும். அதற்காக அவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். தேவன் படைத்த ஒவ்வொரு படைப்புகளுக்காக, குறிப்பாக மனிதர்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நாம் அவர்களிடத்திலும் நாம் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ எதை தான் வெறுக்கிறது? இவ்வளோ நேரம் ஃபுல்லாக அன்பு கூறணும், அப்போ எதை தான் வெறுப்பது என்று பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த சாத்தானின் ஆட்சிக்குட்பட்டதான அதிகாரத்தை தான் நாம் என்ன பண்ணோம்? வெறுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள் என்று நாம் பார்க்கும்பொழுது உலகத்தை நேசிக்க வேண்டும், தேவன் படைத்த அந்த படைப்புகளை, சக மனிதர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் இந்த உலகம் இப்பொழுது யாருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன் பிரகாரமாக நாம் இந்த உலகத்தில் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த உலகம் யாருடைய கையில் இப்போ இயங்கிக் கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தின் அதிபதி யார்? இந்த உலகத்தின் அதிபதி யார்? யாரெல்லாம் இயேசு சொல்கிறீங்க, யாரெல்லாம் சாத்தான் சொல்கிறீங்க? 1 யோவான் 5:19 எனக்காக வாசிங்க. 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகம் யாருடைய ஆட்சியின் கீழ் இப்பொழுது காணப்படுகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த உலகம் முழுவதும் யாருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது? பொல்லாங்கனுடைய இந்த ஆட்சியின் கீழ் காணப்படுகிறது. ஆகவே the world is running by Satan. சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழாக இந்த உலகம் காணப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்தில், இந்த நவீனமயமான உலகத்தில் தேவன் படைத்த அந்த ஆதியில் படைத்த அந்த படைப்புகளுடைய பிரதிபலிப்பு தான் இப்போது காணப்படுகிறதா என்றால் பல்வேறு விதமான மாற்றங்களை இந்த உலகம் கண்டு வருகிறது. குறிப்பாக இந்த நாட்களில், நாம் வாழ்கின்ற இந்த கடைசி நாட்கள் என்று சொல்கின்ற நாட்களில், இந்த உலகம் முழுவதுமாகவே இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானின் கையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோமே என்றால் நாம் எவ்வாறு இந்த உலகத்தை அணுகுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:8 வாசிங்க எனக்காக.
லூக்கா 16:8. 16:8 வாசிங்க. உக்கிரக்காரன் தொடர்ந்து பார்ப்போம். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். இங்கே பார்க்கும்பொழுது ஒளியின் பிள்ளைகளை பார்க்கணும், தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த உலகம் யாருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது, யார் அதிக புத்திமான்களாய் காணப்படுவார்கள் என்று பார்க்கும்பொழுது பல வேளையில் நமக்கு ஒரு சில ஆட்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பொறாமையால் நம்ம காணப்படுவோம். ஒரு சில விதமான மனதுக்குள்ளாக தோன்றும், இவன் பாரு சர்ச்சுக்கும் போகிறதில்ல எங்கே போகிறதில்ல, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காப்புல, இல்லை இவர்னா நம்மளை மாதிரி ஒழுக்கமாக இல்லை மற்ற காரியங்களை செய்கிறாரா, ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி எல்லாமே வருது. நம்ம தொடர்ந்து போகிறோம், ஆனால் இத்தகைய காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் நம்முடைய நிலை பார்க்கும்பொழுது இதே ஸ்டேட்டஸ்லேயே தான் இருக்கும், வண்டி அப்படியே தான் ஓட்டின்னு இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். அப்படின்னா மற்ற பிள்ளைகள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் புத்திமான்களாக இல்லையோ அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது. அது என்னன்னு பார்க்கும்பொழுது சாத்தானின் ஆளுகைக்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதிக புத்திமான்களாய் சாத்தானை சார்ந்த பிள்ளைகளாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். யோவான் 12:31 நம்ம பார்க்குறோம். அதுவும் என்ன சொல்லுது, உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 12:31 நம்ம பார்க்கும்பொழுது. ஆக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நமக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்குமே என்றால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று நம்ம பிலிப்பியரில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:20 பார்க்கும்பொழுது நாம் தேவ பிள்ளைகள், நம்முடைய இலக்கு என்னன்னு பார்க்கும்பொழுது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் காணப்படுகிறது. 1 யோவான் 4:3 வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த உலகம் முழுவதுமாக சாத்தானின் ஆளுகைக்குள்ளாக குறிப்பாக என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த உலகத்தில் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 4:3 பார்க்கும்பொழுது இந்த உலகம் முழுவதுமாக அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளாக காணப்படுகிறது. அப்படி நீங்கள் மேலே வாசித்தீங்கன்னா தெரியும், அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னா என்ன, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் என்னது, அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று நம்ம பார்க்கிறோம். ஆக பல காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஆக உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று நம்ம பார்க்கும்பொழுது இந்த தேவனால் படைக்கப்பட்ட உலகம், தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள், அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அதே வேளையில் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானின் ஆளுகைக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிற இந்த உலகத்தை, அதன் அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிற செயல்களை நாம் வெறுக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இவ்வாறு நாம் இந்த உலகத்தை வெறுக்கும் பொழுது நாம் நம்முடைய வீடுகளை அல்லது குடும்பங்களை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதுதான் நம்ம முதல் கருத்தாக நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த உலகம் முழுவதுமாகவே பார்க்கும்போது பல்வேறு விதமான ஒழுக்கக்கேடுகளாலும் பல காரியங்கள் நம்ம பின்னாடி வாசிப்போம், கலாத்தியரில் வாசிக்கிறோம். ஆக அத்தகைய காரியங்களால் நிறைந்திருக்கிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை அல்லது நம்முடைய வீடுகளை இந்த நவீன உலகத்தில் பாதுகாக்க வேண்டும், அல்லது தேவனுக்கு பிரியமான குடும்பமாக என்னுடைய குடும்பம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமே என்றால் நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்கின்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நிருபத்தை யோவான் எழுதும்போது யாருக்கு எழுதுறாரு பார்க்கும்பொழுது சபை விசுவாசிகள் என்று நாம் பார்த்தோம். அது நம்ம இங்கே பார்க்கும்போது அதே 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் எனக்காக வாசிங்கள். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆக இங்கே 12-14 வசனங்கள் பார்க்கும்பொழுது
அதுக்கு பின்னாடி தான் நம்ம இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்கிற அந்த கட்டளை நாம் பார்க்கிறோம். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்று பார்க்கும்பொழுது, பிள்ளைகளே, பிதாக்களே, வாலிபரே என்று 3 கூறுகளாக நம்முடைய சபை விசுவாசிகளை நாம் பிரிக்க முடியும். இந்த பிள்ளைகளே என்று பார்க்கும்பொழுது என்னது, அது ஒரு இன்ஃபேன்ட் ஸ்டேஜ். அப்போ தான் அவங்க வராங்க சபைக்குள்ளாக. ஆண்டவராக இயேசு என்பவரை மட்டும்தான் தெரியும். அவரை விசுவாசித்தவர்களை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சபைக்குள்ளாக விசுவாசிகளாக வருகிறார்கள். ஆக அவர்களுக்கு எந்த விதமான எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தோ அல்லது நாலேஜோ இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஒரு சிறு பிள்ளைக்கு எப்படி ஒரு பலன் இருக்குமோ அவ்வளோ பலன் தான் இருக்கும். அந்த சிறு பிள்ளை பார்க்கும்போது அது பாலும் குடிக்கும், தரையில் பிறண்டு அழுவோம், வேறு எதனா இருந்தால் அதையும் எடுத்து வாயில் போட்டுக்கும். ஆக இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பார்க்கும்பொழுது, அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக உள்ளே வருகிறார்கள். ஆனால் பல்வேறு விதமான அறிவுரைகளுக்குள்ளாக இல்லை சில டாக்டரின்ஸ் கேட்கும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அலைகழிக்கப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் அநேகம். ஆகவே அவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்காங்க. இரண்டாவது நம்ம பார்க்குறோம், வாலிபரே என்று நம்ம பார்க்குறோம். 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிச்சதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அதே 14 வாசிக்கிறோம், வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். இந்த வாலிபர் என்று பார்க்கும்போது அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். இந்த வாலிபர் பிரயத்தில் இருக்கும், அதாவது வாலிபர்னா இந்த யூத்தை சொல்ல நான் இந்த சபைக்குள்ளாக இருக்கிற அந்த வாலிப பருவத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் அந்த இன்ஃபேண்ட்டை விட கொஞ்சம் அதிகம் ஸ்டேஜ் இப்போ போகிறாங்க. அவர்கள் தேவனை முழுமையாக அறிந்திருக்கிறார்கள், பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எது சரி எது தவறு, எது சரியான உபதேசங்கள் எது தவறான உபதேசங்கள், எது தேவனால் கொடுக்கப்பட்டது எது உலகத்தினால் கொடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்பொழுது, இந்த வாலிபர்கள் அப்படி பொல்லாங்கனை ஜெயித்ததினால் பார்க்கும்பொழுது நாம் எல்லோரும் மீண்டுமாக பாவத்திற்குள்ளாக விழமாட்டோமா, அல்லது மீண்டுமா நம்ம தவறி விழமாட்டோமா? அப்படி கிடையாது. தவறி விழுவோம், ஆனாலும் கூட நாம் தேவனுக்குள்ளாக மீண்டும் இருப்போம், காணப்படும். அதுதான் அந்த வாலிபர்கள். கடைசியாக பார்க்கும்பொழுது பிதாக்களே, பிதாக்களேன்னு பார்க்கும்பொழுது ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால். இந்த பிதாக்கள்ன்றது ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜ். வராங்க, சபையில் இருக்காங்க, வாலிப பருவத்தை கடந்து நிலைத்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் கொஞ்சம் அந்த தியாலஜி மற்ற இறையியல் கருத்துக்களையும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்தவர்களாக, எந்த விதமான இடர்பாடுகள் வந்தாலும் அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கிறதுக்கான காரியத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த பிள்ளைகள், வாலிபர்கள், பிதாக்கள் நம்ம சபையில் நாம் எந்த பருவத்தில் இருக்கோம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், உங்கள் ஒருத்தருக்கும் தெரியும். ஆக எந்த சூழலில் இருந்தாலும் நாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், சபை விசுவாசிகள். ஆகவே இங்கே இருக்கிற நம்ம உட்கார்ந்துருக்கோம், நம்ம எல்லோருமே என்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் பிதாக்களாக இருந்தாலும் நாம் தேவனுடைய பார்வையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆகவே நமக்காக அவர் எழுதியிருக்கிற காரியம்தான் இது. இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 3:1-2 வசனம் எனக்காக வாசிங்கள். கொலோசியர் 3:1-2. நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:1-2 பார்க்கும்பொழுது 2ஆம் வசனம் மட்டும் நம்ம பார்ப்போம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இங்கே என்ன பார்க்கும்பொழுது பூமியில் உள்ளவைகளை அல்ல அதற்கும் மேலானவைகளையே நாடுங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12:2 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தத்தை இன்னதென்று அறிந்து நாம் மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே என்னுடைய முதல் கருத்து பார்க்கும்பொழுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள் என்று பார்க்கும்பொழுது நாம் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தை நாம் நேசிக்க வேண்டும். உலகத்தை, தேவன் படைத்த இந்த உலகத்தை, அவருடைய படைப்பின் மகத்துவத்தை நாம் நேசிக்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உலக மக்களையும் நாம் நேசிக்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானின் கிரியைகளால் வெளிப்படுகிற, குறிப்பாக இந்த நவீன காலம் மாடர்ன் வேர்ல்டு, இந்த மாடர்ன் டைம்னு சொல்கிற இந்த நாட்கள் வாழ்கின்றன, இப்போ வருகின்ற எல்லா டெக்னாலஜியும் யாருடைய ஆட்சியில் தான் வருது. இப்போ நம்ம பார்க்குறோம், பல வேலைகளில் பார்க்கும்பொழுது, இப்போ நான் ஏதாவது ஒரு மெசேஜ் பார்க்குறேன், ஒருத்தர் கால் பண்ணேன்னு ஃபோன் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், மெசேஜ் பண்ண ஃபோனுக்கு கால் பண்ணுறதை எடுக்கிறேன், அதுக்குள்ளே இன்னொரு வாட்ஸ்அப் வருது, டக்குன்னு அது உள்ளே போகிறேன், அப்புறம் டக்குன்னு ஃபேஸ் டைமில் அப்போ தான் ஒருத்தன் வருது, திடீர்னு பார்த்தா டிபிஎஸ் பேங்கோட ஆஃபர் ஒன்று வருது, இந்த லோன் எடுத்துக்கோ அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து முடியறதுக்குள்ளே நான் கால் பண்ணுறதை பார்த்தா மறந்துடுறேன், அதுலேயே ஒரு 20 மினிட்ஸ் போயிடுது.
ஆக இத்தகைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் இந்த நாட்கள் வாழ்கின்றன பல்வேறு விதமான இடையூறுகளுக்குள்ளாக நம் தேவனையை நோக்கி பார்க்க தான் முயற்சிக்கிறோம், ஆனால் பல வேளைகளில் முடியாத சூழலில் நாம் காணப்படுகிறோம். ஆக என்னுடைய முதல் கருத்து பார்க்கும்பொழுது இந்த உலகத்தை நாம் உலகத்தின் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானின் பிடியில் இருக்கிற இந்த உலகத்தை நாம் நேசிக்காத பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமே என்றால் அது நம்முடைய குடும்பத்தை இந்த நவீன உலகத்தில் பாதுகாக்க ஏதுவாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இரண்டாவது கருத்து, அதான் கடைசி கருத்து, நாம் பார்க்கும்பொழுது இந்த உலகத்தின் சோதனைகளை அல்லது சலனங்களை வேத வசனத்தால் மேற்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த 1 யோவான் 2:16-17 நம்ம வாசிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை எனக்காக வாசிங்க. 1 யோவான் 2:16-17 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இரண்டாவது பார்க்கும்போது இந்த உலகத்தின் சோதனைகள், அந்த 16ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அந்த 16ஆம் வசனத்தை தான் அந்த ஒரே வசனத்தில் நம்முடைய எல்லா பாவங்களும் அதில் அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். யோவான் ரொம்ப காம்ப்ரஹென்சிவாக எழுதுறாருங்க. பார்க்கும்பொழுது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை குறித்து நம்முடைய சபையிலே பல தேவ செய்திகள் நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த 3 காரியங்களும் எதை குறிப்பிடுதுன்னா அதுதான் நம்முடைய மொத்த உருவத்தையும் குறிப்பிடுது. இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறோம், இந்த 3 காரியங்களுக்குள்ளாக நாம் பிணைக்கப்பட்ட மக்களாக காணப்படுகிறோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த மாம்சத்தின் இச்சையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பல வேளைகள் நம்ம பார்க்கணும், அது நம்முடைய உடல் சார்ந்த காரியமாக காணப்பட்டாலும் கூட அது நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆதி பாவத்தினுடைய விளைவாக அது எழுவதை நம்ம பார்க்குறோம். இந்த ஒரிஜினல் சைன் நம்ம பார்க்குறோம். ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். ஆதி ஆகமம் 3:6 வாசிங்க எனக்காக. ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க எனக்காக. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு போதும். இங்கே பார்க்கும்பொழுது அங்கே ஏவாளுக்கு ஆதாம் செய்த பாவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது பார்வைக்கு நல்லதும் பார்க்கும்பொழுது விருட்சம் புசிப்புக்கு நல்லது என்று பார்க்கிறோம். மாம்சத்தின் இச்சையை பார்க்கிறோம். பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சையை நம்ம பார்க்கிறோம். புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், அதாவது அங்கே தான் பெருமையை பார்க்கணும். நான் இதை சாப்பிட, அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசித்தா சாத்தான் என்ன சொல்கிறான்னா, நீ இதை சாப்பிட்டா தேவனை போல ஆவாய், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று. அந்த ஒரு செய்தியை கேட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகே இதை சாப்பிட்டா நம்ம புத்தியை நம்முடைய அறிவு ரொம்ப விருத்தியாகி நம்ம தேவனை போல மாறுவோம் என்ற ஒரு பெருமையில் விழுந்ததை நம்ம பார்க்குறோம். அதை இங்கேயும் பார்க்குறோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்தை தேவன் படைக்கும் பொழுது, இந்த மாம்சத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அதை ஒரு நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சிஸ்டத்தையும் அவர் ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கியிருக்கிறார் தேவன். இப்போ தேவன் உருவாக்குறாரு, ஒரு மனிதனை ஆதாம் ஏவாளை உருவாக்குறாரு, படைப்புகளை உருவாக்குகிறார், மனிதனுக்கு பசியை கொடுக்கிறார். எதுக்கு? இந்த சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும். ஒவ்வொரு முறையும் காலை மாலை இரவு உணவு உண்டு நம்ம ஜீவனத்தை வாழ்வதற்காக. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும்பொழுது அந்த பசிக்கு சாப்பிட்றோமா இல்லை சாப்பிட்றதுக்காகவே நம்ம இருக்கிறோமா என்று நம்ம பார்க்கும்பொழுது இந்த பசி என்ன ஆகுதுன்னா, போதுற பல முறை சொல்லி அந்த சிற்றுண்டி என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய உண்டி ஆயிடுச்சு. அதாவது பெருந்தீனி மாதிரி ஆகிப்போச்சு இப்போது. இன்க்ளூடிங் நானும் எல்லோரும் சேர்த்து சொல்கிறேன். பல வேளைகள் நம்ம போனோம்னா இப்போ புஃபே இல்லாமல் நம்ம வரதில்லை வெளியே. ஏதாவது ஒரு சர்ச்சில் ஆக்டிவிட்டிஸ் வச்சுன்னா என்ன, சாப்பாடு இல்லையா, சாப்பாடு வைப்பீங்கன்னு பார்த்தேன், அது ஒன்றும் பெரிய கில்ட்டினஸ்ஸாக ஆகிடும் போல் நம்ம ஃபுட்டு வைக்கலன்னா. ஆக இங்கே என்ன பார்க்கும்போது குறிப்பாக இங்கே சிங்கப்பூரில் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி காணப்படுகிறது. முதலாவது பார்க்கும்போது இந்த மாம்சீச்சை பார்க்கும்பொழுது அதேமாதிரி பார்க்கணும் தாகம் அல்லது மற்ற ஒரு சோர்வு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லோரும் வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஓய்வு தேவை என்பதற்காக தேவன் என்ன படுத்தியிருக்காரு, ஓய்வை ஏற்படுத்தியிருக்கிறார்.
ஆனால் இப்போ பல வேலைகளில் ஓய்வே வாழ்க்கை ஆகி போச்சு. லேசினஸ், ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை. எதையுமே பண்ணுறதில்ல. எது கேட்டாலும் ஒரே டயர்டுப்பா. ஏதாவது ஒன்று கூப்பிட்டா செம்ம டயர்டு. என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல, அதான் டயர்டு. ஆக இங்கே என்னென்னு பார்க்கும்பொழுது, தேவன் ஒரு நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்? நவீன உலகத்தில் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றின்னு இருக்கோம். பசி எடுக்குதா, போட்டு அடின்னு அடிக்கிறோம். ரெஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக சரி ஒரு நாள் எடுக்கலாம், தொடர்ந்து எடுத்துன்னு இருந்தால் எப்படி ரெஸ்ட்டு? இரண்டாவதாக நம்ம பார்க்கும்பொழுது கண்களின் இச்சையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த மாம்சத்தின் இச்சையிலே பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலாத்தியர் 5:19 வாசித்தோம் என்றால் அதில் ஒரு 17 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ வாசிக்க தேவையில்லை, பல நேரங்கள் நம்ம அதை பார்த்துருக்கிறோம். கலாத்தியர் 5:19 நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால் அந்த 17 காரியங்களுடைய மொத்த உருவம் தான் யார்? நம்ம எல்லாரும். நீங்கள் சொல்லலாம், நான் என்ன கொலை பண்ணேனா, எப்படி நீ என்னை சொல்லலாம் மேலே இருந்து அப்படி அப்படின்னு கேட்கலாம். புதிய ஏற்பாடு பிரகாரமே ஒருவரை நோக்கி நம்ம சகோதரனை நோக்கி நம்ம கோவப்பட்டாலே என்னது? கொலை பண்ணுவதற்கு சமானமாக காணப்படுறோம். யாருமே கோவப்படலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல் தான் எல்லா காரியங்களும். ஒருத்தரை நாம் இச்சையோடு பார்த்தாலே என்ன பண்ணுறோம்? நம்ம விபச்சாரம் செய்தவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. இல்லை நான் அப்படிலாம் பார்த்ததே இல்லை, அப்படி 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 நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஒன்று மட்டும் குறைச்சிங்க, மீதி 16 மொத்த உருவமாக காணப்படுகிறோம். ஆக இந்த மாம்சத்தின் இச்சை என்று பார்க்கும்பொழுது இது உடல் அளவில் காணப்படுகிற காரியமாக இருந்தாலும் கூட அது நம்முடைய ஆதி பெற்றோர்களுடைய பாவத்தினால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு பாவமாக காணப்படுகிறது. இதிலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே வர முடியுமா என்று பார்க்கும்பொழுது தேவனால் நாம் புதிதாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்குள்ளாக நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமே தவிர, நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், இந்த பாவத்திற்குள்ளாக எல்லோரும் கடந்து செல்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ரெண்டாவது பார்க்கும்போது கண்களின் இச்சை என்று நாம் பார்க்கணும். 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கண்களின் இச்சை என்று பார்க்கும்போது த லஸ்ட் ஆஃப் ஐஸ். குறிப்பாக இந்த நாட்களில் பார்க்கும்பொழுது ஐ சீ இட், ஐ வாண்ட் இட். நான் எதை பார்க்கணும் அது எனக்கு இமீடியட்டாக வேணும். இன்னும் ஒரு படி மேலே என்னென்னா ஐ சீ இட், ஐ வாண்ட் இட், ஐ வாண்ட் இமீடியட்லி டு டெலிவர் இட். என்ன பண்ணுறோம்? உடனே காலை போகிறோம் கிராபுக்கு, டக்குன்னு மெக்டி வேணுமா, இல்லை மற்றது வேணுமா, இல்லை துணி வேணுமா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் போகிறோம், இமீடியட்டாக நமக்கு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கே வந்துடுது. அத்தகைய நாட்களில் தான் நாம் வாழுறோம். ஆக என்னுடைய கண்களுக்கு படுகிற எல்லா காரியங்களையும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் என்னது எனக்கு கிடைக்க பெறுகிற ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்போ கண்களின் இச்சை இந்த மாம்சத்தின் இச்சை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு இச்சையாக காணப்படுகிறது. ஏன்னா எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கணும். முதல்ல அது நம்முடைய சிந்தைக்கு சென்று அதன் பிரகாரமாக இதை என்ன பண்ணுறோம், நாம் இந்த பாவத்திற்குள்ளாக நாம் விழுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கண்களின் இச்சையால் அல்லது அந்த ஒரு பார்வையினால் வேதத்தில் பார்க்கும்போது பல மனிதர்கள் வீழ்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். லோத்தினுடைய மனைவியுடைய நிலையை நாம் பார்த்தோம் என்றால் ஆதியாகமம் 19:26 வாசிக்க வேண்டாம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். தேவன் சோதம் குமாரை அழிக்கப் போகிறார். தேவனுடைய தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த லோத்தினுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு போய் வெளியே விடுறாங்க. ஒரே ஒரு கட்டளை தான், வெளியே விடுவேன், நீங்கள் திரும்பி பார்க்காம ஓடுங்க. என்ன பண்ணோம்? திரும்பி பார்க்காம ஓடணும். எல்லாரும் ஓடுறாங்க. லோத்துடைய மனைவிக்கு மட்டும் ஒரு ஆசை, ஐயோ நாம் வாழ்ந்த சோதம் குமரா ஒரு பெரிய, அவங்க எப்படி ஒரு லக்ஸரியஸாக வாழ்ந்துருக்காங்க அங்கே, அதை விட முடியாதவளாய் திரும்பி பார்க்கும்பொழுது என்ன ஆனான்னு பார்க்குறோம், உப்பு தூணாய் மாறினது நம்ம அதான் ஆதியாகமம் 19:26 நம்ம வாசிக்கிறோம். பல காரியங்கள் நம்ம வாசிக்கணும். யோசுவாவில் கூட நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அந்த ஆகான் என்ற ஒருவன் யோசுவாவுடைய அந்த ஆர்மியில் இருக்கவன், எரிகோ பட்டணத்தை அவர்கள் வீழ்த்திட்டு வராங்க. வீழ்த்திட்டு வரும்போது திரும்பவும் யோசுவா ஆயி பட்டணம் என்ற ஒரு பட்டணத்திற்கு சென்று வேவு பார்த்து அதை சுதந்திரிப்பதற்காக ஆட்கள் அனுப்புகிறார். தேவன் சொல்கிறாரு, அந்த மக்கள் நினைக்கிறாங்க ஒரு 1000-2000 பேர் போனால் அந்த போரில் வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாம் போகிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, தோல்வி அடைகிறாங்க போரில். யோசுவா உடனே தலை குஞ்சு முகம் அழுகுறார். நீங்கள் போய்ட்டு யோசுவா 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யோசுவா முகம் கூக்குற தலை குனிந்து அழுவதை பார்த்து தேவன் தட்டி எழுப்புறார், போதும் போதும் எழுந்திருப்பா. ஏன்னா அவர் படுத்துட்டாப்புல யோசுவா, என்ன இது தேவனே, உண்மை நோக்கி தானே வந்தோம், உண்மை நம்பி தானே வந்தோம், இந்த மக்கள் முன்னாடி எங்களுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அப்படின்னு. அப்போ தேவன் சொல்கிறாரு, உனக்குள்ளாக இருக்கிற அந்த தேவையற்ற காரியங்களை எடுத்து போடுன்னு பார்க்கும்பொழுது அங்கே ஆகான் என்ற ஒருவன் என்ன பண்ணுறான்னா, எரிக்கோ பட்டணத்தை அழிக்கும் பொழுது அங்கே இருக்கிற கொழுமையானவைகளை, அங்கே பொன் வெள்ளிகளை அவன் எடுத்து கொண்டு வீட்டுக்கு நடுவில் பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சிருப்பதை நம்ம பார்க்குறோம். அதை இங்கே தேவன் சுட்டி காட்டியதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்போ கண்களின் இச்சையானது பல வேளைகளில் நம்மை பெரிய ஒரு பாவத்திற்குள்ளாக
நம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை வேதனைக்குள்ளாக தள்ளுகின்ற காரியமாக இந்த காரியம் காணப்படுகிறது. சிம்சனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு உதாரணம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம இப்போ வாசிக்க வேண்டாம். ஆக சங்கீதம் 119:37 எனக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்கள். சங்கீதம் 119:37 வசனத்தை எனக்காக வாசிங்க. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில் நாமும் கூட இத்தகைய விதமான உலக பிரகாரமான மாயைகளை விலக்கி தேவன் நம்மை விலக்கி நம்மை உயர்த்தும்படியாய் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கிறோம் ஜீவனத்தின் பெருமை என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக ஜீவனத்தின் பெருமையுமாகிய அப்படி என்று பார்க்கிறோம். ஆக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று பார்க்கும்பொழுது இதுதான் ஹையஸ்ட் லெவல். ஒரு முறை நம்ம அந்த லெவலுக்கு போயிட்டோன்னா அடுத்த லெவல் அது வீழ்ச்சி தான். இதுதான் ஹையஸ்ட் லெவல். யாரெல்லாம் நம்ம அந்த லெவலில் இருக்கும்போது ரொம்ப அடுத்து அதுக்கு மேலே போக முடியாது. அதான் ஆல்ரெடி மேலே போயிட்டுமே, அடுத்து கீழே தான் விடணும் ஒரேடியாக. ஆக இந்த ஜீவனத்தின் பெருமை என்று பார்க்கும்பொழுது அது பல காரியங்கள். முதலாவதாக பார்க்கும்பொழுது அது நம்மையே தன்னைத்தானே உயர்த்துகின்ற ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம் தேவனை சார்ந்து இல்லாமல் என்னாலே எல்லாம் முடியும், எனக்கு நல்ல ஜாப் இருக்குது, நல்ல ப்ரொடெக்டடாக இருக்கேன், நல்ல வெல்த்தியாக இருக்கேன், அதுவும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நிலையில் நான் காணப்படுறேன், நான் யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆகவே நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், ஐ நோ நீட் காட், இல்லை எனக்கு தேவனுடைய உதவி தேவையில்லை, அப்படி என்ற சூழலுக்கு நாம் போகும்பொழுது அடுத்த ஸ்டேஜ் வீழ்ச்சி என்று நம்ம பார்க்கிறோம். லூக்கா 14:11 நம்ம வாசிக்கிறோம். ஒரே ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 14:11 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:11 வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் எப்பொழுதெல்லாம் நம்மை உயர்த்தி அந்த செல்ஃப் எக்ஸல்டேஷனுக்குள்ளாக போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு வீழ்ச்சி மிகவும் நெருக்கத்தில் பக்கத்தில் இம்மிடியேட்டாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது இந்த பெருமைகள் வரும்போது நாம் தேவையற்ற அந்த வீம்புகளுக்குள்ளாக பல்வேறு காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்கின்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த பெருமை நமக்கு வரும்போது என்ன பண்ணுறோம், தேவனை நாம் சாராத பிள்ளைகளாய், என்னையே நான் ஞானி என்று எண்ணிக்கொள்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை. அதுதான் இங்கே பார்க்கும்பொழுது எரேமியாவில் ஒரு வசனம் நம்ம வாசிக்கணும். எரேமியா சொல்கிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னா அதை வாசிப்போம். எரேமியா 9:23 வசனம் வாசிங்க எனக்காக. தொடர்ந்து வாசிங்க சார். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆக நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்தீங்கன்னா பார்க்கணும், எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்னா தேவனை குறித்து மாத்திரம்தான் நாம் மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இரண்டாவது வசனம், அந்த 16ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது உலகத்தில் இருக்கிற அனைத்து பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக அடக்கிய வசனம் தான் இது. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஆக இரண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம். என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த உலகத்தின் காரியங்களை நாம் தேவனுடைய வசனத்தை கொண்டு வெற்றி கொள்ளும்போது, அதில் விழாமல் நாம் வெற்றி கொள்ளும்பொழுது நாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கடைசியாக நாம் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். 17ஆம் வசனம் வாசிகனுக்காக 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஆகவே இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் நம்ம இந்த உலகத்தோடு அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் ஒழிந்து போகின்ற ஒரு உலகமாக இருக்கிறது. இது கோயிங் டு பி என்னது, ஒழிந்து போகிற ஒரு உலகமாக இது காணப்படுகிறது. நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை.
அதை லோவர் டு ஹையர் ஆர்டர் பார்க்கும்பொழுது மாம்சத்தின் இச்சைக்குள்ளாக வந்து கண்களுக்கு இச்சையால் கவரப்பட்டு அப்போ பெருமைக்கு போகிறோம். அந்த முதல் 2 காரியங்களுக்குள்ளாக பார்க்கும்போது நம்ம பல வேளைகளில் இந்த மனிதன் நிலையிலேருந்து நம்ம கீழே இறங்கி இன்னைக்கு கூட நம்ம வாசித்தோம் சங்கீதத்தில் மாறி மாறி வாசித்தல் பார்க்கும்பொழுது நம் விலங்குகளைப் போல ஆக்ட் பண்ணுற மாதிரி காணப்படுறோம். இந்த ஹியூமன் பீயிங்ஸாக தான் இருக்கோம். ஆனால் பல வேளைகள் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கும் 6 அறிவு கொண்ட மனிதனுக்கும் 5 அறிவு உள்ள விலங்குகளுக்கும் வித்தியாசம் இல்லாத வகையில் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் அந்த பெருமையாக ஜீவனத்தின் பெருமையாக காணும்போது நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போய்ட்றோம். 7ஆம் அறிவுக்கு போயிடும் ஸ்ட்ரைட்டாக. என்னது, நான் தேவனை போல் இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம். ஆனால் இந்த உலகம் அழிந்து போகின்ற ஒரு உலகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2:8 வாசிக்கிறோம். 1:7-8 பல வசனங்கள் இருக்குது, நம்ம வாசிக்க வேணாம். இப்போது ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:31. ஆயினும் 1 கொரிந்தியர் 7:31 அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதவர் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போய், அது இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. ஆகவே இந்த உலகத்தின் காரியங்கள் கடந்து போகிற காரியங்களாக, மாயையான காரியங்களாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 3 காரியங்கள் நாம் பார்த்தோம். முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் நாம் இருக்கும்பொழுது நம்முடைய வீட்டினை குடும்பத்தினை பாதுகாக்க முடியும். இரண்டாவதாக அந்த மாம்சத்தின் கிரியைகள், பிசாசினால் உண்டான அந்த மாம்சத்தின் கிரியை, இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நம் வேத வசனத்தின் மூலமாக நாம் மேற்கொள்ளும்பொழுது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். மூன்றாவதாக இந்த உலகம் ஒரு அழிந்து போகின்ற உலகம் என்ற ஒரு புரிதல் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது நாம் அதுக்குள்ளாக அநேகமாக நாம் காணப்பட மாட்டோம். இந்த உலகத்திற்குள்ளாக இப்போ பார்க்கும்பொழுது ஒரே ஒரு ஸ்டோரி பார்க்கும்பொழுது, ஒரு எக்ஸாமுக்கு எல்லோரும் போகிறாங்க. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சிங்களேன், போகிறாங்க, கொஸ்டின் பேப்பர் தராங்க. அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்பொழுது முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னது, நீங்கள் எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி அதை படிக்கணும். ஆக்சுவலாக அதான் நம்மளால் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸ் எக்ஸாம் போகிற டென்ஷனில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டினுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் போயிட்டு எக்ஸாமும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு எல்லோரும் ஒரே டிஸ்கஷன், எக்ஸாம் செம்ம டஃப்பு, ஈஸி தான், ஆனால் ஆன்சர் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது, ஆனால் ஆன்சர் மட்டும் வரல, தெரியாத மாதிரியே இருக்குது அப்படின்னோடனே அந்த டீச்சர்கிட்ட வந்து எல்லாம் கேட்குறாங்க, என்ன மிஸ் இவ்வளோ டஃப்பாக இருக்குது எக்ஸாமு? அப்புறம் அவங்க அந்த மிஸ்ஸு கேட்டாங்க, நீங்கள் அந்த எக்ஸாம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கடைசியாக ஒரு லைன் போட்டிருக்கு, இந்த தேர்வில் கொடுக்கப்பட்ட எல்லா கேள்விகளும் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கிறதா புரிதலுக்கான ஒரு கேள்வி தான். ஆகவே உங்களுக்கு இந்த கேள்விகள் வந்து புரிந்திருந்தால் நீங்கள் வந்து கேள்வியை ஃபுல்லாக ஆன்சர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு எஸ் ஐ அண்டர்ஸ்டுட்னு எதுனா போதும், நீங்கள் ஃபுல்லாக டெரைவ் பண்ண தேவையில்லன்னு இருக்குது. அதை படிச்சிருந்தால் 2 நிமிஷத்தில் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையும் கூட இந்த உலகத்தில் வந்து மிகவும் ஒரு ரொம்ப ஈஸி வே ஆஃப் ஆக்டிங் தான். தேவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு கட்டளை என்னென்னா, தேவனை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு, கிரியைகளை விட்டு நாம் அவருக்குள்ளாக திரும்பும் பொழுது நாம் தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக, இந்த சாத்தானை சந்தித்த மேற்கொண்ட பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். ஆனால் பல வேளைகளில் நாம் இந்த வேத வார்த்தையை, தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை விட்டு மற்ற காரியங்களுக்குள்ளாக செல்லும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் காம்ப்ளிகேட்டடாக மாறுகிறது. ஆகவே இந்த நாளில் நாம் பார்த்தது போல் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வீட்டை நாம் பாதுகாக்க வேண்டுமே என்றால் இந்த 1 யோவான் 15-17 திரும்பி பாருங்கள். இத்தகைய காரியங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை, நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாகவே இந்த நவீன உலகத்திலிருந்து பாதுகாத்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.